எல்லா மாணவர்களுக்கும் மருத்துவர் ஆகணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஆசைப்படுவாங்க. சின்ன வயசுல இருந்தே அது ஒரு கோலா இருக்கும். நான் வந்து டாக்டர் ஆகணும் அப்படின்னு. அதுல ஒண்ணும் தப்பே கிடையாது. நம்மளும் படிக்கிறோம். அதுக்கு தகுந்த மாதிரியான ஸ்கூல் எஜுகேஷன் எடுக்கிறோம். சில சமயம் என்ன ஆகுது, இந்த குவாலிஃபையிங் எக்ஸாம் வந்து அவங்க கிளியர் பண்ண முடியாம, ஐயோ மருத்துவர் ஆக முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருத்தம் இருக்கும். சோ மருத்துவர் ஆக முடியலன்னாலும் ஹெல்த் கேர்ல டிஃப்ரெண்ட் கரியர் ஆப்ஷன்ஸ் நான் இன்னைக்கு சொல்ல போறேன். எம்பிபிஎஸ் தான் அப்படின்றது இல்லாம நீங்க மக்களுக்கு சேவை பண்ணணும்ன்ற எண்ணத்தோட வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு பிளஸ் டூக்கு அப்புறம். ரொம்ப முக்கியமா இப்ப தேவைப்படுற ஒரு விஷயம் என்னன்னா நியூட்ரிஷனிஸ்ட். ஸோ இது ரொம்ப நீட் இல்லாமயே உங்களுக்கு படிக்க முடியும். பிளஸ் எல்லாருமே ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்றத தான் வந்து கோலா வச்சிருக்கோம். அத்லெட்ஸா இருக்கணும்ன்றது இல்ல, ஸ்போர்ட்ஸ்மேனா இருக்கணுங்கிறது இல்ல. யாரா இருந்தாலுமே ஒரு ஃபிட்டா இருக்கணும். எவ்வளவு நாள் வாழப்போறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா இருக்கிற நாள்ல நம்ம ஹெல்தியா இருக்கணுங்கிறது எல்லாருமே இப்போ வந்து ஒரு புரிதல் வந்தாச்சு. ஸோ நம்மளோட வெயிட் பிளான், நம்மளோட ஸ்ட்ரெஸ் லெவல், பேனிக், டிப்ரெஷன் இதுல இருந்தெல்லாம் விடுபட்டு நல்ல ஒரு ஹெல்தி டயட், நியூட்ரிஷனா பேலன்ஸா சாப்பிடும்போது நம்ம நல்ல ஒரு உடலும் சரி, மனமும் சரி ஆரோக்கியமா இருக்கும். அதை நோக்கி தான் நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க. ஸோ நியூட்ரிஷன் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஃபீல்டா இருக்கும். அடுத்தது வந்து ஃபுட் டெக்னாலஜி. இதுவும் வந்து ஃபுட்லயும் நிறைய வெரைட்டிஸ் வேணும் அப்படின்றதெல்லாம் இது மெடிக்கல் கோர்ஸ்ல வந்து நீட் இல்லாம நீங்க படிக்கலாம். ஃபுட் டெக்னாலஜி இல்லைன்னா ஃபுட் சயின்ஸ் படிக்கலாம். இது வந்து ஒரு இன்ஜினியரிங் ஃபீல்ட்லயும் இருக்கு, பயாலஜிக்கல் அண்ட் பிசிக்கல் சயின்ஸ்லயும் வந்து இதை வந்து நீங்க படிக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இது வந்து அலைடு ஹெல்த் ப்ரொஃபஷன் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அதாவது இந்த டயக்னோசிஸ், டெஸ்டிங், பல வியாதிகளை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான டயக்னோசிஸ் எல்லாம் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். கிளினிக்கல் லேபரேட்டரி டெஸ்ட் எல்லாம் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு நீட் இல்லாம நீங்க வந்து அந்த ஒரு துறையை எடுத்து நீங்க படிக்கலாம். இன்னும் சில துறைகள் பாத்தீங்க அப்படின்னா நீட் இல்லாம படிக்கலாம்னா கார்டியாக் கேர் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு பிசிஷியன்ஸ்க்கு கார்டியாக் ப்ரொசீஜர்ஸ், அதுக்கப்புறம் வந்து அந்த லேப் ஃபங்க்ஷன்ஸ், கார்டியாக் லேப் ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து அவங்க டீல் பண்ணுவாங்க. அப்புறம் ரெஸ்பிரேட்டரி தெரப்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படிப்பு இருக்கு. ஸோ ரெஸ்பிரேட்டரி தெரப்பியில வந்து டயக்னாஸ்டிக், ட்ரீட்மெண்ட்ஸ், ப்ரொசீஜர்ஸ், அந்த ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் உள்ள பேஷண்ட்ஸை வந்து ட்ரீட் பண்ற ஒரு விஷயம். அதுக்கப்புறம் டயாலிசிஸ் டெக்னாலஜி. ஸோ நம்ம நிறைய பேருக்கு வந்து இந்த டயாலிசிஸ் தேவைப்படுது இல்லையா, அவங்களுக்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்ற மாதிரி. அப்போ அந்த கிட்னி இதுவா இருக்கும், எப்படி சாட்டிஸ்பாக்டரியா அந்த ஃபங்க்ஷனிங் எல்லாம் எப்படி பண்றது, இதை பத்தி நம்ம படிக்கலாம். அதையும் நம்ம அசஸ் பண்ணலாம். நிறைய நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அதுக்கப்புறம் இமேஜிங் சயின்சஸ் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு படிப்பு. ஸோ இது வந்து டயக்னோசிஸ் மேனேஜ்மெண்ட் ஆஃப் டிசீசஸ் த்ரூ மெடிக்கல் இமேஜிங் மொடாலிட்டிஸ். அதாவது இந்த எக்ஸ்ரே, அல்ட்ராசவுண்ட், மேக்னெட்டிக் ரெசனன்ஸ், அப்புறம் கம்ப்யூட்டர்ட் டோமோகிராஃபி, இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம படிப்போம். அதுக்கப்புறம் கிளினிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதை வந்து கிளினிக்கல் லேப் டெக்னாலஜி வந்து எதை பத்தி இருக்கு அப்படின்னா அந்த பயாலஜிக்கல் ஸ்பெசிமென்ஸ் எதுக்குன்னா அந்த டயக்னோசிஸ் அப்புறம் இந்த ட்ரீட்மெண்ட் ஆஃப் டிசீஸ் இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ லேபரேட்டரி டெக்னாலஜிஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுல் டெஸ்ட் எடுப்பாங்க, லேபரேட்டரி டெஸ்ட். இதெல்லாம் வந்து அந்த பேஷண்ட்டுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு உதவும். அப்புறம் ஆப்ரேஷன் தியேட்டர் அண்ட் அனஸ்தீசியா டெக்னாலஜி. ஸோ இதுவுமே வந்து ரொம்ப யூனிக்கான ஒரு கோர்ஸ், ரொம்ப தேவையான ஒரு கோர்ஸ். அதுக்கப்புறம் ஃபார்மசி. அப்படி பாத்தீங்கன்னா நீட் இல்லாம ஃபார்மசி கோர்ஸை நீங்க படிக்கலாம், பிஃபார்ம் படிக்கலாம். நிறைய நிறைய கரியர் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அதுக்கப்புறம் லைஃப் சயின்சஸ் கோர்சஸும் நீங்க படிக்கலாம். அதுக்கப்புறம் கிளினிக்கல் ரிசர்ச், எப்படி வந்து மெடிகேஷன்ஸ், மெடிக்கல் டிவைசஸ், டயக்னாஸ்டிக் மெத்தட்ஸ், ட்ரீட்மெண்ட் மெத்தட்ஸ், ஹியூமன்ஸுக்கு எதெல்லாம் யூஸ் பண்றாங்க, இதெல்லாமும் நீட் இல்லாம நீங்க படிக்கலாம். ஸோ இந்த துறையெல்லாம் நீங்க முதல்ல சர்ச் பண்ணி பாருங்க, என்னெல்லாம் படிக்க வேண்டியிருக்கும், என்ன மாதிரியான வேலை செய்ய வேண்டியிருக்கும் எல்லாம் பாத்தீங்கன்னா சுயமாவே நீங்களே ஒரு லேபரேட்டரி வச்சோ இல்லைன்னா நீங்களே ஒரு சென்டர் வச்சோ இல்ல ஒரு ஃப்ரீலான்சராவோ நீங்க வந்து ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு ஃபங்க்ஷன் பண்ணலாம். ஸோ இதுவுமே டாக்டருக்கு ஈக்குவலண்டா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு துறையா இருக்கிறதுனால நீங்க நினைச்ச மாதிரி ஒரு ஹெல்த் கேர்ல நீங்க ஒர்க் பண்ண முடியும். ஸோ நீட்ல குவாலிஃபை ஆகலைன்னா கவலைப்படாதீங்க, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இன்னும் வரக்கூடிய வீடியோஸ்ல நான் அதெல்லாம் சொல்றேன். நீங்க இந்த வீடியோவை வந்து பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்டே பிளெஸ்ட். ஆல் தி வெரி பெஸ்ட்.